தர்மபுரி சட்டமன்ற தொகுதி. தர்மபுரி சட்டமன்ற தொகுதி வந்து ஒரு ஒரு நட்சத்திர தொகுதி அப்படின்னு சொல்லலாம். எதனால அப்படின்னா, நம்ம சௌமியா மேடம் தான் அங்க வந்து வேட்பாளர். பாட்டாளி மக்கள் கட்சி சார்புல மாம்பழம் சின்னத்தில சௌமியா மேடம் வந்து தர்மபுரி சட்டமன்ற தொகுதி வேட்பாளரா களம் காண்றாங்க. ஏம்பா எப்படி திடீர்னு இப்பதான் முதல் தடவையா நிக்கிறாங்க. அது எப்படி நட்சத்திர வேட்பாளரா சௌமியா அன்புமணி ஆயிடுவாங்க அப்படின்னா, நாம சொல்லல. அவங்க கட்சி தான் அந்த மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளா வந்து சௌமியா மேடம் தான் பாட்டாளி மக்கள் கட்சியோட முகமா மாற்றப்பட்டு கேமரா மொத்தமும் அங்க தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அனைத்து காது குத்து, கல்யாணம் எல்லாத்துக்கும் அவங்க தான் போய் ஃபோட்டோ ஷூட் நடத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரே விளம்பரம் தான். சௌமியா மேடம் தான் வந்து அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியோட எதிர்காலமா மாறி நிற்க வைக்கப்பட்டிருக்காங்க. அதனால நட்சத்திர வேட்பாளரா அந்த கட்சியோட பிரதான முக்கிய வேட்பாளரா வந்து சௌமியா அன்புமணி தர்மபுரி சட்டமன்ற தொகுதியில வந்து வேட்பாளரா களமிறக்கி விடப்பட்டிருக்காங்க. இப்போ சாதகமா, பாதகமா அவங்களுக்கு தர்மபுரியோட ஏற்கனவே உள்ள ஒரு கடந்த 2 தேர்தல்களோட சட்டமன்ற தேர்தல்களோட நிலவரப்படி அது யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன அலசல் பண்ணுவோம். இந்த தேர்தலுக்குள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிற்கிற தொகுதியும் பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கிற தொகுதியையும் ஒரு சின்னதாக ஒரு அலசி பார்ப்போம், முயற்சி பண்ணுவோம். யாருக்கு வெற்றி வாய்ப்பு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் கடந்த 2016 தேர்தலில் பார்த்தீங்கன்னா 16யும் 21யும் நம்ம கணக்கில் எடுத்து 2016க்கு முந்தைய தேர்தல்கள் வந்து அதனோட முடிவு அப்படியே இந்த தேர்தலுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமா, பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு 100% சொல்ல முடியாது. அதனால் 2016 சட்டமன்ற தேர்தலையும் 2021 சட்டமன்ற தேர்தலையும் கணக்கில் வச்சு யாருக்கு களம் சாதகமாக இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்ப்போம். ஏன் 2016யும் நம்ம குறிப்பாக எடுக்கிறோம் அப்படின்னா, 2016 இப்போ மாதிரியே ஒரு 3 முனை போட்டிக்கு அதிகமான போட்டியாக இருந்துச்சு. ஒன்று திமுக, ஒன்று அதிமுக, இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னொன்று மக்கள் நல கூட்டணி. இப்படி 4 முனை போட்டியாக நேரடியாக களத்தில் இருந்தது 2016 தேர்தல். இது தருமபுரி சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிறதுனால சௌமியா, அன்புமணி இவங்கெல்லாம் எப்போவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தருமபுரிக்கு போனால் தருமபுரி தான் எங்கள் தாய் வீடு மாதிரி, நாங்கள் இங்கேயே வீடு கட்டிட்டு இங்கேயே வந்து குடுத்தனை நடத்த போகிறோம் அப்படின்னு பேசுவாங்க. அப்படியே சேலம் போனாங்கன்னா, சேலம் தான் எங்கள் தாய் வீடு, நாங்கள் இங்கேயே வீடு கட்டிட்டு வந்து இங்கேயே குடுத்தனை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே கடலூருக்கு போனாங்கன்னா, கடலூர் தான் எங்கள் தாய் வீடு, நாங்கள் இங்கேயே வீடு கட்டிட்டு வந்துட போகிறோம், இங்கேயே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு பேசுவாங்க. எதுக்கு இதை பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த இந்த பேச்சு எதுக்கு வருதுன்னா, சாதி ஓட்டு அதிகமாக இருக்கான். நான் உங்கள் வீட்டு பொண்ணு, உங்கள் சாதிக்கார பொண்ணு, அதனால் எனக்கு ஓட்டு போட்டுருங்கன்னு இந்த மாதிரி வன்னியர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியான பாமகக்கு அந்த சாதி அடிப்படையில் ஓட்டு போடுறவங்க கூடுதலாக இருக்கிறதா அவங்க கருதுவதனால அங்கெல்லாம் போயிட்டு இதுதான் எங்கள் அம்மா வீடு, இதுதான் எங்கள் ஆத்தா வீடு, இதுதான் எங்கள் தாய் வீடுன்னு உட்காந்துக்கிட்டு சௌமியா வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அன்புமணியும் அதே தான் பேசுவாப்புல. நாம் என்ன சொல்கிறோம், நீங்கள் தமிழர்கள்னு பேசினா தமிழ்நாடே உங்கள் தாய்நாடாக மாறி இருக்கும். சாதி ஒரு அழகான சொல்லுன்னு பேசாமையும் இங்கே கருமத்தை பச்சை குத்தாமல் இருந்தால் மக்கள் எல்லாம் உங்களை ஏற்றுக்க போகிறாங்க. சமத்துவ சிந்தனையோடு செயல்பட்டுருந்தா தமிழ்நாடே உங்கள் தாய் வீடாக மாறி இருக்கும். இப்படி சாதி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால தான் தொகுதிக்கு தொகுதி தாய் வீடை வைக்க வேண்டியதாக இருக்குது. தமிழனுங்கிற அடையாளத்தில் வரும்போது அது தேவைப்பட்டிருக்காது. தமிழர்களாகவே உங்களுக்கு தாய் வீடாக மாறி இருப்பாங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். அதனால் வன்னியர்கள் அப்படிங்கிற அந்த சாதி அடிப்படையில் பாமகவுக்கு ஓட்டு போடுகிறவர்கள் அதிகமாக இருப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சியினர் கருதுவதனால நாம் இந்த 2016 தேர்தலில் தனித்து நின்ற பாமக அங்கே எவ்வளோ ஓட்டு வாங்குச்சு அப்படிங்கிறத கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பாமகவோட பலம் மிகப்பெரிய அளவில் விளம்பரப்படுத்தப்பட்டுச்சு. மாற்றம், ஏமாற்றம், அன்புமணி அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பயங்கரமாக ஹிட் ஆச்சு. எங்கே பார் மைக்க மாட்டிக்கிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தார் அன்புமணி. இப்போ அன்புமணி வந்து முதலமைச்சர் ஆயிடுறாரா, நம்ம கட்சியிலேருந்து ஒரு முதல்வர் வரப்போராடுறா அப்படிங்கிற எண்ணத்தோடு வாக்களிக்கப்பட்ட வாக்குகள் அது. அதனால் அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியோட பலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த 2016 தர்மபுரி சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெறா அப்படின்னா, அன்புமணி தான் முதலமைச்சர்னு சொன்னப்போ தர்மபுரியில் டிஎம்கே தான் வெற்றி பெறுது. டிஎம்கே 71,056 வாக்குகள், 34.25% வாக்குகள் வாங்கி திமுக தான் அங்கே வெற்றி பெறுது. அதிமுக 2ஆம் இடம் பிடிக்குது, 61,380 வாக்குகள் வாங்கி சதவீதத்தில் 29.58%. பாட்டாளி மக்கள் கட்சி 3ஆம் இடம் பிடிக்குது, 56,727 வாக்குகள் வாங்கி
சதவீதமாக பார்த்தா 27.34%. தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் அங்கே நிற்குது, 9348 வாக்குகள் வாங்குது. தேமுதிக 4வது இடமும் 5வது இடத்துல நோட்டா 2251 வாக்குகள் வந்து கிட்டத்தட்ட 1% வாக்கு நோட்டா வாங்குது. 5வது இடம் நோட்டா, 6வது இடம் பிஜேபி 1606 வாக்குகள் வாங்குது. 7வது இடம் நாம் தமிழர் கட்சி 1213 வாக்குகள் வந்து வாங்குறாங்க. இதுதான் வந்து 2016 தேர்தலில் தருமபுரி சட்டமன்ற தொகுதியோட கள நிலவரம். அன்புமணியை முதலமைச்சர் வேட்பாளர்னு முன்மொழிஞ்சி மிக தீவிரமாக பிரச்சாரம் செய்யப்பட்ட பிறகும் 56,000 வாக்குகள் தான் வந்து அன்புமணி அங்கே வாங்கியிருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சி அந்த தொகுதியில் வாங்கியிருக்கு. சரி, இப்போ அந்த டைமில் வந்து அதிமுக தனிச்சு இருந்துச்சு, பாஜக தனியாக இருந்துச்சு, அது கணக்கிலே இல்லாத கட்சியாக இருந்துச்சு. நாம் தமிழரும் யார் அப்படின்னே தெரியாத கட்சியாக தான் இருந்துச்சு. களமெல்லாம் மாறுது. அடுத்த 5 வருஷத்தில் 2021 தேர்தலில் எல்லாரும் ஒன்றா நிற்கிறாங்க. யார்? பாட்டாளி மக்கள் கட்சி. 2016 பாட்டாளி மக்கள் கட்சி தோத்துருச்சு. 2021 பாட்டாளி மக்கள் கட்சி, 2வது இடம் பிடிச்ச அதிமுக, கடைசி இடம் பிடிச்ச பாஜக, இது எல்லாமே சேர்ந்து ஒன்றா நிற்கிறாங்க. ஒன்றா நிற்கிற அந்த காலகட்டத்தில் மிக தீவிரமாக வந்து பணபலமும் அதிகார பலத்தோட தேர்தலை சந்திக்குது அதிமுக. அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம் பெறுது. வெறும் ஏன்பா அப்போ திமுக கிட்ட பணபலம் படைபலம் இல்லையா அப்படின்னா, அதிகார பலம் இல்லையான்னா, 10 வருஷம் ஆட்சியை இழந்து வந்து வெறுமனே அந்த அதிமுக பாஜக கூட்டணியின் வெறுப்பின் மீது அந்த வெறுப்பை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தான் திமுக ஆட்சியை சந்திக்குது. அதை விட கூடுதலான பலம் வந்து அதிமுக கூட்டணிக்கு 2021 என்னவா இருந்துச்சு? தர்மபுரியில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, பணம், அதிகாரம், கூடுதலாக தர்மபுரிக்கு ஒரு அட்வான்டேஜாக அவங்க அங்கே பேசினது என்ன அப்படின்னா, 10.5% இடஒதுக்கீடை எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாருன்னு இல்லை, எடப்பாடி பழனிசாமி கிட்ட அழுத்தம் கொடுத்து ஐயாவும் சின்னையாவும் வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் வந்து முன்னெடுக்கப்படுது. அப்போது பாஜக அதிமுகவோட அதிகார பலம், 10 ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருந்த அந்த பலமும் பணபலமும் வன்னியர்களுக்கு 10.5% பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கி கொடுத்துருச்சு, அழுத்தம் கொடுத்து அப்படிங்கிற பிரச்சாரமும் என்ன பண்ணுது? 2021 தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் தர்மபுரியில் 1,05,630 வாக்குகளை, அதாவது 48.99% வாக்குகளை பெற்று பாட்டாளி மக்கள் கட்சியோட வேட்பாளர் அங்கே வெற்றி பெறார். வெங்கடேஸ்வரன் அப்படிங்கிற வேட்பாளர். 2016 பாமக 27% வாக்குகளையும் அதிமுக 29% வாக்குகளையும், கிட்டத்தட்ட 30-30ன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு 3% கம்மியாக 57% வாக்குகளை வாங்கியிருக்கணும். 2 பேர் சேர்ந்து தான் அங்கே நிற்கிறாங்க. ஆனால் 48.99% வாக்குகள் தான் வாங்கினாங்க. எப்படி இருந்தோம்? 10.5 இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு பிறகும் கூட 2 பேரும் ஒன்று சேர்ந்த அதிமுக பாமக வாக்குகள் ஒன்று சேர்ந்த பிறகும் கூட 48.99% வாக்குகள் தான் வாங்குறாங்க. 2வது இடம் இங்கேயும் திமுக வாங்குது. 78,770 வாக்குகள் வந்து 36.53%. 2016 வெற்றி பெற்ற திமுக 2021 தர்மபுரி சட்டமன்ற தொகுதியில் தோல்வி அடையுது. 2வது இடம் வருது. ஆனால் 2வது இடம் வந்தாலும் 2016 71,056 வாக்குகள், 34.25% தான் வாக்குகள் வாங்குறாங்க. 2021 தோல்வி அடைஞ்சாலும் 78,770 வாக்குகள் வாங்குறாங்க. 36.53% வாக்குகள், 2% வாக்கு வந்து திமுகவுக்கு கூடியிருக்கு. அதுக்கடுத்து 3வது இடம் அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி, அதாவது தேமுதிகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சியும் கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்திச்சாங்க 2021. அதில் 11,226 வாக்குகள் வாங்குறாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி. அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி 8,700 வாக்கு, மக்கள் நீதி மையம் 5,083 வாக்கு. அதுக்கப்புறம் சுயேட்சைகள் நோட்டா ஆஸ் யூஷுவலாக தர்மபுரி சட்டமன்ற தொகுதியில் ஒரு 1,500லேருந்து 2,000 வாக்குகளை சாலிடாக வச்சுருக்கு. நான் தாண்டா 2வது பெரிய கட்சி அப்படிங்கிற மாதிரி நோட்டா வந்து சாலிடாக ஒரு 2,000 வாக்குகளை வந்து தர்மபுரி சட்டமன்ற தொகுதியில் வச்சுருக்கு. இங்கே 2016க்கும் 2021க்கும் வித்தியாசத்தை பார்த்தா, 2016 பிரதான கட்சிகளாகவே 4 பேர் நிற்கிறாங்க. ஒன்று டிஎம்கே, ஒன்று ஏடிஎம்கே, ஒன்று பாமக, இன்னொன்று மக்கள் நல கூட்டணியில் டிஎம்டிகே, தேமுதிக பெற்ற 9,348 வாக்குகள், அந்த 9,000 சொச்சம் வாக்குகள் தான் வெற்றி வித்தியாசமாக 2016 அமையுது. அதே இங்கே 2021 வந்தீங்கன்னா அதே தேமுதிக அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி வந்து
அந்த 9,000லேருந்து இங்கே 11,226 வாக்குகள் வந்து பெறாங்க. அந்த ரேஞ்சில் அப்படியே வச்சிருக்கு. கிட்டத்தட்ட அங்கே பார்த்தீங்கன்னா அப்போது தேமுதிகவுக்கு வந்து ஒரு 9,000லேருந்து ஒரு 11, 12,000 வாக்குகள் வந்து ஃபிக்ஸ்டாக அங்கே தேமுதிகவுக்கு இருக்குது. ஏன் தேமுதிகவுக்கு இருக்குன்னு நம்ம சொல்கிறோன்னா, மக்கள் நல கூட்டணியில் நேரடியாக தேமுதிக நிற்கும் போதும் 9,000 சில்லற ஓட்டு போட்டிருக்காங்க 2016. தேமுதிகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சியும் சேர்ந்து நிற்கும் போதும் 11,000 சில்லற ஓட்டு வந்து 2021 வாங்கியிருக்காங்க. அப்போ சாலிடாக அது தேமுதிக ஓட்டுன்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ தேமுதிகவுக்கு ஒரு 10,000 ப்ளஸ் ஓட்டு அங்கே வந்து இருக்குது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அந்த 10,000 ப்ளஸ் ஓட்டு இன்றைக்கி வந்து திமுக கிட்ட வந்திருக்கு. அதே போல் 2016 திமுகவோட ஓட்டு 71,000லேருந்து 2021 78,000 சில்லறையாக மாறி இருக்கு. 2% வாக்கு வந்து கூடியிருக்கு. மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2021 மக்கள் நீதி மையம் தனியாக இருக்குது, தேமுதிக தனியாக இருக்குது, நாம் தமிழர் கட்சி ஒரு 8,000 சில்லற ஓட்டு வாங்கியிருக்கு. இன்னைக்கு தேமுதிக வந்து திமுக கூட்டணியோடு இருக்குது, மக்கள் நீதி மையமும் திமுக கூட்டணியில் இருக்குது. ஆக திமுக கூட்டணிக்கு ஏற்கனவே வாங்கின ஒரு 78,000 சொச்சம் ஓட்டோட இன்னும் சாலிடாக ஒரு 15,000 ஓட்டு, இந்த கணக்கின் அடிப்படையிலே பார்த்தோம்னா கூட ஒரு 15,000 ஓட்டு வந்து கூடுதலாக பெற வாய்ப்பு இருக்குது. அதே போல் இப்போ மறுபடியும் என்னன்னா, நாம் தமிழர் கட்சி இருக்குது, டிவிகே இருக்குது. ஏற்கனவே ஒரு 20,000 ஓட்டு கிட்ட உடச்சி தனியாக எடுத்த மாதிரி இப்போவும் அதே 20,000லேருந்து 25,000 ஓட்டை பிரிக்க நாம் தமிழர் கட்சியும் விஜய் கட்சியும் இருக்குது. ஏன்பா விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிடுவாருன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீனா 20,000-25,000 ஓட்டு தான் உடைப்பாருங்கன்னா, அந்த 20,000-25,000 ஓட்டுமே கூட சீமான் போன தேர்தலில் 8,700 வாக்கு வாங்கியிருக்கு சீமான் கட்சி. இந்த தேர்தலில் ஒரு 1,000-2,000 வாக்கு வாங்கலாம். மீதி அந்த சீமான் கிட்ட இருக்கிற வாக்கை தான் விஜயோட வேட்பாளர் வந்து வாங்க வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக விஜயோட வேட்பாளர், சீமான் கட்சி, இன்னும் பிற வாக்கு சிதறல்கள், நோட்டா எல்லாத்தையும் சேர்த்தா கூட அரௌண்டாக, இன்னும் குறிப்பாக இதில் நம்ம இன்னொன்று ஏன் 25,000 வாக்கு சொல்கிறோம் அப்படின்னா, தர்மபுரி சட்டமன்ற தொகுதியில் சௌமியா அன்புமணியை எதிர்த்து டாக்டர் ராமதாஸ் வந்து ஒரு வேட்பாளரை, சரவணன் அப்படிங்கிற வேட்பாளரை நிப்பாட்டியிருக்காங்க. இந்த தேர்தலுக்கு யார் வந்து களத்தில் நிற்கிறாங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கிது, அதே தேமுதிகவுக்கு சீட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ராமதாஸ் தரப்பு பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கிது, திரும்பவும் நாம் தமிழர் கட்சி களத்தில் இருக்குது, டிவிகே களத்தில் இருக்குது. அப்போது சாலிடாக இன்றைக்கி திமுக ஓட்டும் தேமுதிக ஓட்டும் அவங்களுக்கு போயிட்டாலும் மக்கள் நீதி மையம் ஓட்டும் அவங்களுக்கு போயிடும். ஆனால் ராமதாஸ் வந்து வலுவாக பிரச்சாரம் பண்ணி என்னது ஏதோ சொல்வார், சிஎன்ஆர் தான் சொல்வார், சௌமியாவை பார்த்தாலே வந்து ஒரு ஏதோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லி திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். அந்த மாதிரி ரொம்ப தீவிரமாக அன்புமணி ராமதாஸ் பிரிவில் இருக்கிறதுனால மிக தீவிரமாக சௌமியாவுக்கு எதிரான பிரச்சாரத்தை, அதுவும் தர்மபுரியில் குறிப்பாக வந்து ராமதாஸ் மேற்கொள்வார் அப்படின்னு நம்ம நம்பலாம். அப்போ தீவிரமான பிரச்சாரத்தினால இளைஞர்கள் வந்து மேபி ராமதாஸை நம்பாமல் இருந்தாலும் கூட, தகப்பன் ஒரு அடல்ட் மீறின 45 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற பாமகவை நம்பின நபர்கள் அனைவருமே வந்து ராமதாஸுக்கு தான் வாக்களிப்பாங்க. என்ன இருந்தாலும் அவங்க அந்த தந்தை மனப்பான்மையிலேருந்து, பையன் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, அப்பாவை அசிங்கப்படுத்திட்டான், தனியாக பிரிச்சுட்டு போயிட்டான், அப்பா சொன்னதை கேட்கல, ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது. அப்போது 45 வயதுக்கு அதிகமானவர்கள் வந்து நிச்சயமாக ராமதாஸுக்கு அதிகமாக வாக்கு அளிக்க வாய்ப்பு இருக்குது. ராமதாஸுக்கு குறிப்பிட்டு இவ்வளோ வாக்குகள் வரும் அப்படின்னு நம்ம கணிக்க முடியல அப்படின்னாலும் கூட, ராமதாஸ், விஜய் வேட்பாளர், நாம் தமிழர், இவங்க 3 பேரும் சேர்ந்து மட்டுமே கிட்டத்தட்ட 25,000 வாக்குகளை வந்து தர்மபுரி சட்டமன்ற தொகுதியில் சாலிடாக பிரிப்பாங்க. இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி 2021 1,05,000 வாக்குகள் வாங்கியிருக்கு. அதில் நீங்கள் கிட்டத்தட்ட 25,000 வாக்குகள் எடுத்துட்டால் 1,80,000 வாக்குகள் கிட்ட தான் வரும். இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக கூட்டணியில் நிற்கிற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிட்டத்தட்ட 20,000-இருந்து 25,000 வாக்குகள் வந்து குறைய போகுது. திமுக கூட்டணியில் நிற்கிற தேமுதிகவுக்கு திமுக வாக்கும் சேர்ந்து, அவங்களோட வாக்கும் சேர்ந்து, மக்கள் நீதி மையத்தோட வாக்கும் வந்து கூட போகுது. மொத்தத்தில் நீங்கள் ரொம்ப ரஃப்பாக கணக்கு போட்டிங்கன்னா கூட சௌமியா அன்புமணி எளிமையாக அவங்க கண்டிப்பாக தோற்க தான் போகிறாங்க அந்த சட்டமன்ற தொகுதியில் அப்படிங்கிறத முடிவு பண்ணிடலாம். இருந்தாலும் வாக்கு சதவீதம் ரொம்ப குறைவாக அப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற நேரத்தில் இங்கே இன்னொரு விஷயந்தான் மிக ஸ்ட்ராங்கான வெற்றி தோல்வியை டிசைட் பண்ண போகுது. என்ன அப்படின்னா, திமுகவோட நலத்திட்டங்களால் பயன்பெற்ற மகளிர் வாக்கு தான் இங்கே மிக தீவிரமான வெற்றி வித்தியாசத்தை நிர்ணயிக்க போகிற ஒரு வாக்காக இருக்க போகுது. என்ன அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை இங்கே வந்து ஒரு மேஜரான ஸ்ட்ராங்கான ரோல் வந்து ப்ளே பண்ணுது.
எவ்வளவோ முரண்பாடுகள் சாதிய எண்ணம் கொண்ட மகளிராக இருந்தாலும் கூட என்ன இருந்தாலும் திமுகவில் தான் மாதம் 1000 ரூபாய் எங்களுக்கு வருது, திடீர்னு இந்த 5000 ரூபாய் போட்டது தான் நான் ஒரு வாடகை கொடுத்தேன், நான் இந்த செலவு பண்ணேன் அந்த செலவு பண்ணேன், யாருக்கு எப்படியோப்பா எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது அப்படின்னு பல பெண்கள் பேசுனதை நம்மக்கிட்டே பேசுனதை நம்ம கேட்டிருக்கோம், கண்கூடாக பார்த்துருக்கோம். ஆக நீங்கள் எவ்வளவு பொய் பிரச்சாரம் பண்ணாலும் என்ன பேசினாலும் பெண்களோட வாக்கு, அதுவும் குறிப்பாக திமுகவால் நலத்திட்டங்களால் பயன்பெற்ற அந்த பெண்களோட வாக்கு வந்து மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது. அது அக்ராஸ் த தமிழ்நாடு நம்ம அப்புறம் பேசுவோம். ஆனால் இந்த தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் வந்து மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணோம். எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் திமுக கூட்டணி ஜெயிக்க போகுது அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி தோற்க போகுது அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகிறது வந்து மகளிர்களோட வாக்கு. ஆனால் நிச்சயம் சௌமியா அன்புமணி தோற்க போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் வந்து இது உறுதி. ஏன்னா கூடுதலாக சௌமியா அவர்களை எதிர்க்க தீவிரமாக களமாட ராமதாஸ் வந்து பார் அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் மருமகளுக்கு தான் 2 பேருக்கு தான் போட்டியே. விஜய் சொல்கிற டைலாக் வந்து அந்த சட்டமன்ற தொகுதியில் நடக்க போகுது. ராமதாஸும் பேச போகிறாரு, சௌமியாவும் பேச போகிறாங்க. 2 பேரும் நேரடி தாக்குதல் செய்ய முடியாமல் 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று ஐயா பாமகவா இல்லை புள்ள பாமகவா அப்படின்னு, அன்புமணி பாமகவா அப்படின்னு பேச போகிறாங்க. களம் சூடு பிடிக்க போகுது. இதில் ராமதாஸ் அவர்கள் நிப்பாட்டின வேட்பாளர் வந்து ஒருவேளை அன்புமணி தரப்பில் சாதகமாக சமரசமே பேசிக்கிட்டாலும் கூட ராமதாஸ் அவர்கள் வந்து பிரச்சாரம் நேரடியாக களத்தில் செய்யும்போது கண்டிப்பாக அது வெகுவாக எடுபடும். சௌமியா அன்புமணிக்கு எதிரான களமாக அது நிச்சயமாக இன்னும் தீவிரப்படுத்தும் அந்த எதிரான களத்தை. ஆக நிச்சயமாக நட்சத்திர வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்கள், நம்ம சும்மா ஒரு காழ்ப்பில் அவங்கள நமக்கு பிடிக்காது, சாதி அரசியல் பேசுகிறாங்க, பிடிக்காதுன்னா எதுக்காக பிடிக்காது போகுது, சாதி அரசியல் பேசுது, சாதி ஒரு அழகான சொல்லுன்னு சொல்கிறாங்க, சனாதன கர்மத்தை தூக்கிட்டு வராங்க, அதனால் நம்ம அவங்கள மறுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அந்த பார்வையிலிருந்து நம்ம ராவா இவங்க தோக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறோமா அப்படின்னா கிடையாது. தரவுகளோடு தான் பேசுகிறோம். 2016 பாமகவோட நிலைமை என்ன, அதோட 2016 ஒன்றிணைஞ்ச பாமகவாக இருந்துச்சு. அந்த ஒன்றிணைஞ்ச பாமகவோடு சேர்ந்து அதிமுக கூட்டணி 2021 அமைஞ்சிச்சு. அப்படி வலுவாக இருந்தப்ப பெற்ற அந்த வாக்குகளும் 10.5% உள்ளிட ஒதுக்கீடு ப்ளே பண்ண ரோலும் இன்றைக்கி எல்லாமே காணாமல் போயிருக்கு. எல்லாமே காணாமல் போய் 10.5 காணாமல் போயிடுச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக உடைஞ்சிருக்கு. அதிமுக பாஜக மீது மிக தீவிர அதிருப்தியில் மக்கள் இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி மகளிர்கள் வந்து திமுக அரசோட நலத்திட்டங்களில் பயன்பெற்றிருந்தா அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ஆக நிச்சயமாக தர்மபுரி தாய் வீடாகவும் இருக்க போகிறதில்ல, சேலம் தாய் வீடாகவும் இருக்க போகிறதில்ல, கடலூர் தாய் வீடாகவும் இருக்க போகிறதில்ல, கடைசி வரைக்கும் பனையூர் தான் உங்களுக்கு தாய் வீடாக இருக்க போகுது. அப்படிங்கிறத பனையூர் இன்னமும் நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்க போகிறதில்ல, சொல்கிற வெற்றி இருக்க போகிறதில்ல. பனையூரில் நீங்கள் அழகாக அன்புமணி அவர்களோட டால்ஃபினை ரசிக்கலாம். எப்படியும் அவர் எம்பியாக இருந்தாலும் நாடாளுமன்றத்துக்கு போக போகிறதில்ல. அப்போது நீங்கள் 2 பேரும் உட்காந்துக்கிட்டு ஒரு கப் ஆஃப் காஃபி எடுத்துக்கிட்டு, அங்கே பாரு அந்த டால்ஃபின் நல்லா இருக்குல்ல, அந்த டால்ஃபினுக்கு நான் வந்து ஒரு பேர் வைக்கிறேன், இந்த டால்ஃபினுக்கு நீங்கள் ஒரு பேர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருங்க. உங்களை நம்பி வந்தவங்க தான் முட்டா பயல்களாக மாற போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, சௌமியா அன்புமணி வந்து மிக தீவிரமாக மகளிர் உரிமை தொகையை விமர்சித்து பேசுகிறாங்க, 100 நாள் வேலை திட்டத்தை விமர்சித்து பேசுகிறாங்க. மற்ற எல்லாத்தையும் கூட நம்ம புறந்தள்ளிட்டாங்க கூட மகளிர் உரிமை தொகையை கடுமையாக விமர்சித்தும், இந்த 5000 ரூபாய் போட்ட விஷயத்த கடுமையாக விமர்சித்தும் பேசுகிறாங்க சௌமியா. அதை அவங்க தொடர்ந்தாங்க அப்படின்னா அது இன்னும் அவங்களுக்கு தீவிர சிக்கலாக மாறிடும். எப்படி சிக்கலாக மாறும் அப்படின்னா, இவங்க கூட்டணியில் அங்கம் வகிக்கிற அதிமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ திமுக காசு போட்டால் தான் நாங்கள் டாஸ்மார்க்கு கொடுப்போம், அதிமுக காசு போட்டால் நாங்கள் பத்திரமா சேர்த்து வச்சு 10 கிலோ தங்கம் வாங்குவோம் அப்படின்னு யாராவது மக்கள் முடிவெடுக்க போகிறாங்களா? ஒன்று மக்கள் சரியாக அந்த பணத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அது யார் ஆட்சியில் இருந்தாலும் பயன்படுத்த போகிறாங்க. இல்லை டாஸ்மார்க்குக்கு தான் போகுது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி 2000 போட்டாலும் அந்த டாஸ்மார்க்கு தான் போகுது. அப்போது சௌமியா அன்புமணி விமர்சித்தாலும் பிரச்சனை, அந்த திட்டங்களை விமர்சிக்காமல் விட்டாலும் அது திமுகவுக்கு பாசிட்டிவாக, திமுக கூட்டணிக்கு பாசிட்டிவாக போய் பிரச்சனையாகும். இதையெல்லாம் தாண்டி அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்கணும் அப்படின்னா எதை சொல்லி அவங்க எந்த திட்டத்தை அறிவிச்சிருந்தா இதை விமர்சிச்சிருக்கலாம் அப்படின்னா, பூரண மதுவிலக்கு எங்கள் கூட்டணி வந்தால் செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தா தாராளமாக நாங்கள் பூரண மதுவிலக்கையும் அமல்படுத்த போகிறோம், 2000 கொடுக்க போகிறோம், அப்போ நாங்கள் வந்தால் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சார வலிமையாவது அது இருந்திருக்கும். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் சும்மா போகிற போக்கில் எதையாவது ஒன்று நொட்டம் சொல்லணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த சௌமியா அன்புமணிக்கு தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி மிக கடுமையான தேர்தலாக,
மிக கடுமையான நெருக்கடி தரக்கூடிய குடும்பத்திலிருந்து நெருக்கடி, அதாவது எதிர்க்கட்சிகள்கிட்ட இருந்து நெருக்கடி அப்படின்னு பல நெருக்கடிகளை சமாளித்து எவ்வளவு வித்தியாசத்தில் அவங்க தோக்க போகிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம காத்திருந்து பார்க்கணும். அதுக்கடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியும் ஐயா பாசறை மக்கள் கட்சியும் நேரடியாக சில சட்டமன்ற தொகுதிகளில் மோதுறாங்க. அதில் யாருக்கு சாதகமான சூழல் இருக்குது அப்படிங்கிறதையும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் நேரடியாக சில 2 சட்டமன்ற தொகுதியில் மோதுறாங்க. அதில் யார் யாருக்கு சாதகமான சூழல் இருக்குது அப்படிங்கிறதையும் புள்ளி விவரங்களோட அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். நன்றி.